தெரியல, கடவுளை வேண்டிக்கங்க வீடியோ வரணும்னு. எனக்கு வேற வேலை இல்லையாடா? உங்க கலைஞர்கள் தான் எனக்கு வேலையா? வீடியோ வரலன்னா அவ்வளோதான். சாவு சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. எனக்கு ஒன்றும் வந்து அவ்வளோ பெரிய ஆசைலாம் இல்லைங்க. அதோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மலை அடிவாரத்தில் இப்படி அழகாக ஒரு குட்டியான ஒரு வீடு. மலை அடிவாரத்தில் ஒரு அழகான கிராமம். நம்மளால தான் நடக்க முடியல. ஆனால் நாய்க்குட்டிலாம் வந்து மேலே போயிட்டு கீழே வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சொன்னார் ஒருத்தர், இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இதோட கொஞ்சம் வியூ பாயிண்ட் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சரி வாங்க கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். எப்போ வலிக்குது அவர் வந்து சரி சொல்லி போயிட்டு இருக்காரு. நம்ம பின்னாடியே போகிறோம். இன்னும் தான் தெரியுது பாருங்க. இன்னும் நம்ம வந்து அப்படியே அப்படி போய் அப்படி ஏறி அங்கே போனோம். இதோ என்னோட கையை தெரிய முடியுது. அங்கே போனோம் நம்ம. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இடத்துல நடக்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி இடத்துல நடத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வலிக்கி விடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இந்த கல் இருக்க இடமாவே வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும், கிரிப்பாக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம எவ்வளோ தூரம் இப்போ வந்தோமோ அதே மாதிரி ரிட்டர்ன் போனோம். நம்ம நடந்து வந்ததே 1.5 hours மேலே ஆச்சு. என்னால் அந்த ஃபுல்லாக என்னால் காமிக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ நேரம் பார்க்க மாட்டாங்க. இப்போ நான் பேசுகிறதே வந்து மேக்ஸிமம் எல்லாரும் 2x வச்சு கேட்டுட்ருப்பாங்க. 20 நிமிஷம் வீடியோ போடுறோம்டா. அதெல்லாம் யார் ஃபுல்லாக உட்காந்து பார்க்குறான்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இப்படி அழுத்தி பிடிச்சிப்பாங்க 2x. ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பாட்டாக தான் வரும். நம்ம 80% கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லிட்ரலாக வந்து ஒரு ஸ்லோப்பில் நடந்து போய்ட்டுருக்கோம். கொஞ்சம் கால் ஸ்லிப் பண்ணாலும் அப்படியே வலிக்குட்டி கீழே உருண்டு போயிடுவோம். ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ ஏன் திரும்பி வராங்கன்னு தெரில. கிட்ட போயிட்டு மேபி அவங்க பார்த்துட்டு ரிட்டன் வராங்கன்னு தெரில. ஏன்னா நம்ம பார்த்தாலும் ரிட்டன் போகிறது வந்து இன்னொரு வழி இருக்காது. அந்த பக்கம் இறங்குறது வந்து கொஞ்சம் ஈஸி தான். நமக்கு ஏறுறதுக்கு தான் 1.5 hours ஆச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இவங்களும் நாய்க்குட்டிட்டு தான் வராங்க. இங்கே எல்லாருமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதே வந்து டாக்ஸ் தான். கேட்டே கம்மியாக தான் இருக்குது. நமக்கு முன்னாடி போகிறவங்களே வந்து டாக் வச்சுட்டு தான் போகிறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இருங்க நான் வந்து இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே அவங்களே வந்து ஏதோ அவங்களும் ஒரு டாக் கூட தான் போகிறாங்க. எல்லாருமே வந்துட்டு அந்த டாகை வந்து ஒரு அவங்களோட ஃபேமிலி மெம்பரை தான் பார்த்துக்கிறாங்க. அது கொஞ்சம் மனுஷங்களோட நம்பிடலாம் போல். என்ன உளறுகிறாய்? டாகை கூட நம்பிடலாம் போல், மனுஷங்களை தான் நம்ப முடியாது. நம்ம கிட்ட வந்துட்டோம். இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு நீங்கள் பீக்கான ஒரு இடத்துல ஏறுவீங்க. ஏறினோன்னா உங்களுக்கு ஏறினீங்கன்னா அடுத்து இறங்கும்போது அந்த இடம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது தான் நம்ம மைண்டை வந்து அப்படியே குதிச்சிருன்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. அவர் ஆள் மனசுக்குள்ளே போய் புகுந்து யாரோ அவரை வந்து லயன் கிங்னு நம்ப வச்சுட்டாங்க போல். அங்கே போய் நின்று சாகசம் பண்ணிட்டுருக்காரு. கொஞ்சம் ஸ்லிப்பானால் கூட படியில் பயணம் நொடியில் மரணம் தான். இப்போ தான் கைஸ் புரியுது ஏன் வந்து எல்லோரும் திரும்பி வந்தாங்க அப்படின்னு. நம்ம இன்னும் இங்கே வந்துட்டோம். கேட்டால் அவங்க இன்னும் அவ்வளோ தூரம் போகணுங்கிறாங்க. இன்னும் கித்தனை கிலோமீட்டர்? அதனால தான் நிறைய பேர் வந்து போகாமல் போய் திரும்பி வந்திருக்காங்க போல். நமக்கு இதே குளிர் தாங்க முடியல. இங்கன்னா வந்து ஒருத்தவங்க வந்து ஜாக்கிங் போயிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் மனுஷங்களே இல்லை, வெறும் ஷார்ட்ஸ் போட்டு ஓட்டுறான் அவன். நீங்களாம் மனுஷனாடா? நல்லா குளிருக்கு இது போட்டு கையில் க்ளவுஸ் போட்டு. இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே அந்த வியூவு, அந்த ஃப்ரேமு அப்படியே கிரேட் வால் ஆஃப் சைனா மாதிரி இருக்குது. கிரேட் வால் ஆஃப் சைனா கூட கம்பேர் பண்ணல, பட் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன். இன்னும் நம்ம அவ்வளோ தூரம் போகணும். போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்னும் இறங்கினா தான் வந்து சாப்பிட முடியும். எப்போ பார்த்தாலும் சோறு. ரொம்ப பசிக்குது எனக்கு வேறு. 2 hours later. ஃபைனலாக நம்ம இங்கே ரீச் ஆகிட்டோங்க. நம்ம ரொம்ப நேரம் நடந்ததுக்கு கடைசியாக ஒரு பலன் கிடச்சிருச்சு. பழமும் கிடைக்காது, காயும் கிடைக்காது. இங்கே கூட ஒரு நாய்க்குடிலாம் சுற்றிக்கிட்டு இருக்குது. ரொம்ப நேரம் நடந்து வந்ததுக்கு கால் வலி தான் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் நல்ல வியூவே கிடச்சிருக்குது. ரியலாகவே நல்லா இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. இவனுங்க வேறு நம்ம குறுக்க வந்து வியூவை மறைக்கிறானுங்க. சரி, நான் இவங்க போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தனியாக அந்த ஃபுட்டேஜ் போடுறேன். ஏன்னா அவங்க நிற்கும் போது எனக்கு அந்த கிளியரான ஃபுட்டேஜ் தெரில. டிசிப்ளின் இல்லை, இவ்வளோ சத்தம் போடுற, கொஞ்சம் சைலண்டாக இருயா. இங்கே டைரக்ஷன் போர்டு இருக்குது.
நமக்கு இங்கே கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு டேரக்ஷன் படி வச்சுருக்கானுங்க, இது எந்த டேரக்ஷன்னு. மெதுவாக பயணங்கள் போய் தொலைந்திடவா ஒரு வாட்டி கத்துன கொன்னுடுவேன். இப்போ நம்ம ஏறி வந்ததோட எது முக்கியம்னா திரும்பி போகிறது தான் முக்கியம். ஏன்னா நம்ம போகிறது வந்து வேறு வழி, எனக்கு வந்த வழி கூட தெரியும் கொஞ்சம். ஆனால் போகிறது வந்துட்டு அது வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போய்ட்டு திரும்பி நம்ம அங்கேருந்து நம்ம மியூசியமுக்கு திரும்பி போகணும். திரும்பி போனால் தான் அங்கே பஸ்ஸு வரும். மியூசியம்கிட்டே நமக்கு வந்து கெஃபேவும் இருக்குது, சாப்பிட்றக்கு ஐட்டம்ஸும் இருக்குது. மேலே ஏறி வரும்போது ஒரு வேகத்தில் அப்படியே ஏறிட்டு நம்ம பாட்டுக்கு திரும்பி இறங்கும்போது தான் கீழே அப்படியே இறக்கத்தில் இறங்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த சேராக இருக்கிறங்காட்டி நம்மளால் கால் வைக்கவே முடியல, ரொம்ப வலிக்கு விடுது. இப்போ நம்ம மட்டும் தான் தனியாக இந்த காட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே நடக்கும்போதே இந்த ஃப்ரேம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இப்போ கேப்சர் பண்ணுற எல்லா ஃப்ரேமுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு இதுன்னா, நான் இப்போ எங்கே இருக்கேனே தெரில. ஏன்னா நான் ஏறி வரும்போது வேறு ஒரு மாதிரி பாதை இருந்துச்சு, இப்போ பார்க்கும்போது இங்கே கம்ப்ளீட்டாக ஏதோ ஃபாரஸ்ட் லுக்கில் இருக்குது. இறங்கும்போது கரெக்டான போகிறேன்னா கூட தெரில. நான் எந்த நம்பி போகிறேன்னா, சைடில் நம்ம ஊர்லாம் அந்த மைல் கல் போட்டிருப்பாங்கள்ல, 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னு, அந்த மாதிரி இங்கே வந்துட்டு அந்த இடம் போட்டிருப்பானுங்க. கேசல்டனுக்கு போகணுமான்னு சொல்லிட்டு அந்த டைரக்ஷன் போர்டை வச்சு தான் நம்பி நான் போயிட்டுருக்கிறேன். நம்ம மேலேருந்து பார்த்துருப்போம் ஒரு வீடு மாதிரி, நம்ம சொல்லியிருப்போம்ல அந்த மலையடி வாரத்தில் அழகான ஒரு வீடுன்னு. பட் இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு வீடு கிடையாது, இது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி. இங்கே நம்ம நிறையா லேம்ப் பார்த்துருப்போம், அதுக்கான ஸ்டோரேஜ்லாம் வச்சுருக்கானுங்க, அந்த ஃபுட்டெல்லாம். இந்த மாதிரி நான் டேரக்ஷன் வச்சு தான் நான் போயிட்டுருக்கிறேன் நான் பாட்டுக்கு. இங்கே போட்டிருக்கானுங்க பப்ளிக் ஃபுட் பாத், இந்த வழியாக போகணுன்னு. இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் நடுவில் போட்டிருக்கானுங்க. இந்த ஊரில் கிலோமீட்டர் சொல்ல மாட்டானுங்க, இந்த ஊரில் என்ன சொல்லுவானுங்கன்னா மைல்ஸ்ன்னு சொல்லுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு 1 மைலுங்கிறது வந்து 1.5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மானு தெரில. பட் அந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது எனக்கு. இப்போ நம்ம ஃபைனலாக இதோ அந்த மலையிலேருந்து இறங்கி இங்கே வந்துட்டோம். இப்போ நம்ம இங்கேருந்து மறுபடியும் மியூசியத்துக்கு நடந்து போகணும். ஏன்னா அங்கே தான் பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே தான் நம்ம சாப்பிட்டு அப்புறம் பஸ் ஏறி திரும்ப நம்ம கிளம்பி வீட்டுக்கு போனோம். இங்கேருந்து நடந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால ஃபுல்லாக காட்ட முடியாது. ஏன்னா காட்டினா உங்களுக்கே போர் அடிச்சு போய்டும், அவ்வளோ நேரம் திரும்பி பேசினதே பேசினா. ஸோ நான் மியூசியம் போய்ட்டு அங்கே மியூசியம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கே எங்கே பார்த்தாலும் வந்து லேம்ப் தான் சுற்றிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும். இப்போ கம்மன் அடித்து ஒரு பிரியாணி போடலான்னு பார்க்குறேன். ஆனால் ஒரு டைம் நான் பிரியாணி ட்ரை பண்ணேன், லேம்ப் பிரியாணி, ரியலாகவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. மட்டன் பிரியாணி அளவுக்கு வரல, பட் நல்லா தான் இருந்துச்சு. Oh, guys, looking this side rainwater and this side also rainwater. Middle of me. Mali adu bolke guys. நம்ம கடைசியில் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். நம்ம காலைல வரும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா க்ளோஸில் இருக்குன்னு சொன்னானுங்க. ஏன்னா 10 AM தான் திறப்போனாங்க, நீ வேணால் மேலே போயிட்டு கீழே வாங்க, அப்போ திறந்துருப்போம் அப்படின்னானுங்க. ஸோ உள்ளே போயிட்டு எப்படின்னு பார்க்கலாம். இங்கே மேக்ஸிமம் வந்து அந்த கையில் செஞ்ச பொருட்கள் தான் இருக்கும், ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் தான். இங்கே நம்ம ட்ரெக்கிங் போகும்போது நிறையா இதாக இருக்குன்னு சொல்லிட்டு க்ளவுஸ்லாம் வச்சுருக்கானுங்க. க்ளவுஸு, அப்புறம் ஹேண்ட் பேக்கு, அதுக்கப்புறம் அப்படியே சொன்ன மாதிரி தான் இந்த கைவினை பொருட்கள்லாம் வச்சுருக்கானுங்க. அது என்னென்னு தெரியல, அது ஏதோ பவுச்சு மாதிரி இருக்குது. கப்பு, பிளேட்ஸு, புக்கெலாம் நிறையா வச்சுருக்கானுங்க. இது என்னது, ஏதோ அக்ரிகல்ச்சரில் படித்ததெல்லாம் திருப்பி எனக்கு ஞாபகம் வருது, என்டமாலஜிலாம். பீஸ் ஆஃப் பிரிட்டைன். ஆமாம், நமக்கு திரும்பி என்டமாலஜி ஞாபகப்படுத்துகிறானுங்க. அந்த என்டமாலஜி இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் நம்ம MBA பக்கம் வந்தோம். திரும்பி நமக்கு வந்து அந்த என்டமாலஜி ஞாபகப்படுத்துகிறானுங்க. இந்த பக்கம் ட்ராகன் ஃப்ளை, டேம்சல் ஃப்ளைஸ், பீஸு, குழந்தைங்களை கவர் பண்ணுற மாதிரி நிறையா டாய்ஸ்லாம் வச்சுருக்கானுங்க, கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. இங்கே நமக்கு எல்லா இத்தினோண்டு பொம்மை கூட எக்ஸ்பென்சிவாக இருக்குது. எனக்கு இந்த நாய்க்குட்டியை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் சில டைம் வந்து அப்படியே கழுத்தை பிடிச்சி நசுக்கி கொண்டலாம் போல் இருக்குது. இதுவே வந்து 4.5 பவுண்டாமா. 4.5 பவுண்ட்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 600 வரும். இது 570-600 அந்த ரேஞ்சில் வரும். இத்தினோண்டு பொம்மை இதுக்கிட்ட 4.5 பவுண்டு. உங்களுக்கு எல்லா பொம்மையும் அதே ரேட் தான் போட்டிருக்கானுங்க. இதை பார்த்தாலும் எல்லாமே வந்து 450. இங்கே கோழி குஞ்சு இருக்குது. சின்ன வயசில் நாங்களும் கோழி குஞ்செலாம் வாங்குவோம். வாங்கினா வந்து இப்படி கழுத்தை பிடிச்சி நசி கொண்டு ஓட்டுருவோம்.
எல்லாம் எதை பார்த்தாலும் அப்படியே அடிச்சு கொள்ளணும் போலியாக இருக்குது. இங்கே ஏதோ கிறிஸ்மஸ், இது எனக்கு இது என்னென்னு தெரில. ஆனால் இது நான் பார்க்கும்போது மேக்ஸிமம் நான் கிறிஸ்மஸ் டைமில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பொம்மைலாம் வந்துட்டு தொங்க விட்ருப்பானுங்க. என்னென்னு எனக்கு சரியாக தெரில. அப்புறம் இது ஏதோ இருக்குது, கிஃப்ட் கார்டு கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக இருக்குது. எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக பொம்மை தான் வச்சுருக்காங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து மேலே ஏற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இங்கே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டாய்ஸ் தான் வச்சுருக்காங்க. டாய் செக்ஷனாக எங்கே பார்த்தாலும் எல்லாமே அழகாக இருக்குது. நானும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகிறேன் வீட்டுக்கு போகும்போது. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பெயிண்டிங்லாம் வச்சுருக்கானுங்க. 50 பவுண்டாமா. இது பார்க்கும்போது அந்த தோலா படம் தான் ஞாபகம் வருது. 50 பவுண்டா உங்களுக்கு எவ்வளோ? கிட்டத்தட்ட ஒரு 5500 அந்த ரேஞ்சில் வரும். இது 45 பவுண்டு. எல்லாமே ஒரே ஆள் தான் வரைஞ்சிருக்காங்க. அந்த கில்லுங்கிறவங்க தான் வந்து எல்லாமே வரைஞ்சிருக்காங்க போல். எல்லாமே அவங்க பேர் தான் போட்டிருக்குது. இப்போ நான் உங்களுக்கு தமிழில் மொழிபெயர்க்க போகிறேன். ஏன்னா தமிழில் வந்து படிக்கும்போது காமெடியாக இருந்துச்சு எனக்கு. இதை எப்பாவது ஒரு முறை இயற்கையின் இதயத்தோடு ஒன்றியிரு, மற்றவற்றிலிருந்து விலகியிரு, மலையேறு, கட்டைகளுடன் ஒரு வாரம் பழகு. இந்த ஆட்டோ பின்னாடி எழுதிட்டு இப்போ ஃபன்னாக இருக்குது. இல்ல அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. இங்கே வந்து ஏதோ ஹிஸ்ட்ரிலாம் போட்டிருக்கானுங்க, எப்படி பீக் டிஸ்ட்ரிக்ட் உருவாச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து. ஃபஸ்ட்டு இவங்க எப்போ இது பண்ணானுங்கன்னா 1800 வந்துட்டு இவங்க ஸ்டார்டிங்கில் இந்த பீக் டிஸ்ட்ரிக்டை வந்து ஒரு பிக்னிக் இடமா தான் யூஸ் பண்ணியிருக்கானுங்க. 1894 தான் இந்த ரேம்பிளர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது எந்த ஒரு காரணமே இல்லாமல் ட்ராவல் பண்ணுவானுங்க. அவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா இந்த ரயில்வே லைன் வந்து ஷெஃபீல்டுக்கும் மேன்செஸ்டருக்கும் க்ரியேட் பண்ணி விட்டோன்னா இவங்களுக்கு ஈஸியாக போயிடுச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. 1920s வந்துட்டு மற்றவங்களோட ப்ரைவேட் லேண்டில் கூட ஒரு பெர்மிஷன் இல்லாமல் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். ஏன்னா அந்த பீக் டிஸ்ட்ரிக்ட் சுற்றி நிறைய இடம் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் 1926 கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இதை பார்த்துட்டு நம்ம இங்கிலாண்டோட அழகெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரிசர்வேஷன் ஒரு கவுன்சில் வந்து உருவாக்குறானுங்க, நம்ம அழகை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. 1932 என்ன பண்ணுறானுங்கன்னா இந்த மாதிரி இந்த மக்கள்ஸ் எல்லோரும் வாக்கர் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நம்ம ஒரு போராட்டம் மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த போராட்டம் பண்ணுறானுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறானுங்க. 1940s அந்த போர்லாம் முடிஞ்சு World War I முடிஞ்சோடனே இந்த இங்கிலாந்து என்ன யோசிக்கிறானுங்கன்னா, ஆமாம் இது கரெக்டு தானே, எல்லோரும் வந்துட்டு சுற்றி பார்க்க ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து நம்ம நேஷ்னல் பார்க்காக க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நேஷ்னல் பார்க்கை க்ரியேட் பண்ணுறானுங்க. 1949 வந்து பிளான் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் 1949 பிளான் பண்ணது 1951 தான் வந்து இதான் வந்து ஃபர்ஸ்ட் நேஷ்னல் பார்க்காக வந்து இங்கிலாண்டில் வந்து அறிமுகப்படுத்துகிறானுங்க. அதுக்கப்புறம் 1954 இந்த நேஷ்னல் பார்க்கை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரேஞ்சரை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் அந்த ரேஞ்சரு. இதுக்கப்புறம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ரொம்ப நேரம் நடந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹேம் அண்ட் சீஸ் சாண்ட்விட்சு, சிக்கன் சில்லி, ஒரு டபுள் எக்ஸ்ப்ரெஸ்ஸோ, அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பலாம். அவ்வளோதாங்க, நம்ம வந்த வேலை முடிஞ்சது. நிம்மதியாக சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பாய்ங்க, வீடியோ முடிஞ்சு.